கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஜீவனுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் உங்களோடு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஆசீர்வாதமான தெய்வ வார்த்தை: நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7 அதிகாரம் 15 இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவமானம், நிந்தை, போராட்டம், பல உபத்திரவங்கள் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு எப்பத்தான் விடுதலை கிடைக்குமோ என்கிற எதிர்பார்ப்பு மாத்திரமே அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு, பாடுகளுக்கு தக்கதாக ஆசீர்வாதங்களை தந்து அற்புத அதிசயங்களை செய்து எகிப்திலிருந்து புறப்படும்படியாக செய்தார். அதுபோலவே உடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை நாட்களாய் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள், பாடுகள், போராட்டங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. அவருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. அது நிமித்தமாய் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாத அளவுக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை, அதிசயத்தை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்தருவார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். நிறைவான நன்மை உண்டாகும். God bless you.